எப்பதாந்தோருஹத்யான வித்வஸ்தாதேகல்பகः வசுதா உபயாதோஹம் யாமுரேயம் நமாமிகம் எப்பதாந்தோருஹத்யான வித்வஸ்தாதேகல்பகः வசுதா உபயாதோஹம் யாமுரேயம். நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு தர்சனம் போல நாளுக்கு இதம் சரீரம் கௌதேய இதம் சரீரம் கேட்பது ஜபிதீயதே ஏதத்யோகேதி அதான் இருக்கு. ஏதது இந்த சரீரத்தை யாக இதம் மம சரீரம் ஏற்றி எப்படி தேகவியமான கட்டாதிகள் எல்லாம் அயங்கடா அப்படின்னு ஏதாவது ஏற்றி, அதே மாதிரி இந்த கட்டாதி உபலப்தி அல்லாத வேலையில தன்னுடைய சரீரத்தை இதம் மம சரீரம் ஏற்றி அது அதுக்குதான் எத்யபி தேகம் வெத்திரிக்த கடாதிய அர்த்தானுசந்தான வேளாயாம் தேவோகம் மனுஷோகம் கடாதிகம் ஜானானி தேவ சாமானாக்கிரமேன ஞாதாரம் ஆத்மானம் அனுசந்தத்தே ததாபி தேகானுபவ வேளாயாம் தேகமபி கடாதிகமிவ இதமகம் வேத்யி இது வேத்யதையா வேதித அனுபவதி வேதி ஆத்மனோகா வேத்யதையா சரீரமப்பி கடாதிவத்து அர்த்தாந்தரபூதம். இப்போ கடாதி அனுபவம் இல்லையா? இப்போ தேக வியதிரிகமான கடாதி பதார்த்தங்கள் அனுபவிக்கும் பொழுது தேவோகம் மனுஷோகம் பிராமணோகம் கடாதிகம் அனுபவாமி கடாதிகம் ஜானாமி என்று, அதாவது தேவ மனுஷ பிராமணாதி சரீரங்கள் அகம் சப்தத்தோடு சமானாதிகள் பேசுறது கடம் அனுபவாமின்னு சொல்றது எப்படி உபகரணம் ஆகுதோ அது மாதிரி கடாதி அனுபவம் இல்லாத தேகானுபவ வேலையில அந்த கடாதிகளை எப்படி அயம் கடகா என்று தன்னேந்து பிரித்து அனுபவித்தானோ அதே மாதிரி அயம் மன தேகா இதம் மன சரீரம் அப்படின்னு சொல்லி இதையும் தனியாவே வைகதிகரன் சாமானாதிகள் போய் வைகதிகரன் வருது. அதுக்கு ததா கட்டாவேதிவ தேசிய பூதாது சரீராருக்கு வேதிதான் கேட்டோ அர்த்தாந்தர பூதா. இதுக்கு சாஸ்திர சந்திரிகையில அந்த பகுதி பார்க்கணும். यदि ज्ञातु देह सामानादिकरणदैव प्रीति प्रतीति स्यात् तदैवं शक्येता न च तदस्ति. देहस्यैव प्रधानतया वेद्यत्वदशायां व्यतिकरणदैव प्रतीति सिद्धेः न च धर्मग्राहक सिद्ध सर्वोप्याचारः नारोपित इति नियमः. बुद्बुद मुक्ताफल चषक मुकुरादि समान परिणामान्येव ग्रह नक्षत्र हिमकर मात्सांड मंडलानि सर्वे उपलभ्यन्ते. இப்போ இப்படி தேகமும் தேகானுபவ காலத்துல ஆத்மாவுக்கு வேறுபட்டதா தன்னை காட்டும் ஆத்மாவை காட்டு வேறுபட்டதாக அயம் தேகா இதம் சரீரம் என்று பராகற்பதையா இது உபலப்தியது. அப்போ இந்த கட்டாதிகள் எல்லாம் பராகற்பதையா உபலப்தமானமா இருக்குது. ஒவ்வொன்றும் அகமத்த சமானாதிகமா வருது. இது கூட தேகானுபவ வேளாயா இந்த தேகாதிகள் கூட கட்டாதிகளை போல ஆத்மாவை காட்டின அர்த்தாந்தரமாக அயம் இதம் சரீரம் என்று அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அப்போ வெதிகரண சித்தமான பதார்த்தத்துக்கு எப்படி சமானாதிகரணம் வருது அது பாக்கியத்துல வெளிப்படையா சொல்லல. இப்ப என்ன சொல்ற பாக்கியத்துல என்ன சொன்ன எப்படி கடாதி அனுபவ வேலையில கடாதிகளான பதார்த்தங்கள் எல்லாம் தேகத்தை ஆத்மாவோட சமானாதிகரணமா பண்ணி மனுஷோகம் கடாதிக்கம் ஜானானி மனுஷனாகிறனா கடாதிகளை அறிகிறேன், பிராமணனாகிற நான் கடாதிகளை அறிகிறேன். தேகோகம் அதாவது மனுஷோகம் தேவோகம் அதுல பிராமணோகம் கடாதிகம் ஜானாமி அப்படின்னு வருவது போல இப்போ கடாதி அனுபவ வேலை இல்லாத தேகமாத்திர அனுபவ வேலையில அப்போ தேவோகம் மனுஷோகம் இல்லாமல் அயம் மன தேவதேகா
அயம் மம மனுஷ தேகான்னு சொல்லி எப்படி தேகங்கள் எல்லாம் ஆத்மாவை விட்டு கடாதிகளை போலவே கடானுபவ வேலையில எப்படி கடாதிகள் ஆத்மாவுக்கு அர்த்தாந்தரமாக அறியப்பட்டதோ அத மாதிரி தேகானுபவ வேலையில தேகமும் கூட ஆத்மாவுக்கு அர்த்தாந்தரமாக அறியப்படும். ஐயா, அர்த்தாந்தரமாக கடாதிகளை போலவே சரீரமும் ஆத்மாவுக்கு அர்த்தாந்தரமாக அறியப்படுறதுன்னா அப்ப கடாதிகளுக்கு ஒருபொழுதும் அகம் கடகான்னு சமநாதிக்கணும் நம்பியே. இந்த தேகத்துக்கு மட்டும் எப்படி தேவோகம் மனுஷோகம் பிராமணோகம் எப்படி தேகத்துக்கு மட்டும் எப்படி சமநாதிகள் ஏற்படுது? ரெண்டுமே ஆத்மாவை காட்டும் அர்த்தாந்தரம். அதாவது தத்தது அனுபவ வேலையிலே தத்தத் பதார்த்தம் அது கடாதிகளாக இருந்தாலும் செய்தா அது சரீரமாக இருந்தாலும் செய்தா அந்தந்த பதார்த்தத்துக்கு அனுபவ வேலையில அதாவது ஆத்மாவை காட்டும் அர்த்தாந்தரமாகத்தான் வேறுபட்ட பதார்த்தமாகத்தான் அறியப்படுது. எப்போ ஆத்மாவை காட்டு தேவேன அறியப்படுற பதார்த்தமா இருக்கோ அப்போ அதுக்கு ஆத்மாவோட சாமானாதிகள் எப்படி வரும்? கடாதிகளுக்கு ஆத்மாவோட சாமானாதிகள் நதியே இந்த தேகத்துக்கு மட்டும் எப்படி சாமானாதிகள் வருது அப்படின்னு கேட்கிறேன். அதுதான் எதி ஞாது தேவ சமானாதிகரண தெய்வ பிரதீதி தலையும் சங்கேதாதி ஏட்ட பதார்த்தி தேவத்தையோ பிரதானத்தையா வேத்தியத்துவஜாயா ஜெபிகாதையோ பிரதீதி சித்தே. அப்ப அதுக்கு பதில் சொல்ற என்னன்னு கேட்டா நாட்ட தர்மிகிராய சித்தா சர்வோச்சாக்காரா நாரோபிதை நியமஹா. ஏன் அதாவது ஆத்மா எப்பொழுதெல்லாம் தரிசிக்கப்படுகிறதோ தர்மி ஆத்மா ஆத்மான தர்மி எப்பொழுதெல்லாம் ஞானத்துக்கு விஷயமாகிறதோ அப்பதான் சரீரத்தோடு சேர்த்துதான் ஞானத்துக்கு விஷயமாகும். அதாவது பிரகிருதி மண்டலத்தை ஆத்மா தேகத்தை தவிர தேகத்தை காட்டு தனியா ஆத்மா இல்லை, ஆத்மாவை காட்டு தனியா. அதாவது ஆத்மாவும் தேகமும் இந்த அர்த்தாந்தரமான பதார்த்தங்கள்னா கூட இல்லையா கடாதிகள் இல்லாமல் ஆத்மா உபலப்தமாகுது. ஆனா தேகம் இல்லாமல் ஆத்மா ஞானத்துக்கு விஷயமாகுது. அதனால கடாதிகள் சர்வதா இருக்கிறத சிங்கம். தேகமானது இல்லையா ஆத்மாவின் மீதான தேக பின்னமான உப்பலப்தி திசை தனியா இருக்கு, தேகத்தோடு கூடினதான உப்பலப்தி திசை தனியா இருக்கு. தேகத்தோடு கூடினதான உப்பலப்தி திசையில தேகமானது ஆத்மாவோட சமானாதிகரணமா இருக்கு. தேகத்தை தவிர்த்து ஆத்ம உப்பலப்தி திசையில தேகமானது ஆத்மாவை காட்டு வேறுபட்டதாக அப்போ வெடிக்கிறது உத்தேசம். ஆனா அவயவங்கள் இருக்குங்க, அந்த அவயவங்கள் இப்போ ஆத்மா தேகம் இல்லாமல் இருப்பது இல்லையே, ஆத்மா அவயவங்கள் இல்லாமல் இருக்கு. நோக்கி உடமா இருக்கிறவங்க தப்பது அவயவங்கள் இல்லாமல் சரீரம். ஆனா சரீரம் இல்லாத ஆத்மா பிரகிருத்தில இல்லை. சரீரம் இல்லாத ஆத்மாவை பார்க்கணும்னா பரமவிஷ்டம் போகணும். பிரகிருதி மண்டலத்துல எல்லா பதார்த்தங்களும் எல்லா ஆத்மாக்களுமே தேகத்தோடு தான் இருக்கு, தேகம் இல்லாத ஆத்மா கிடையாது. அதனால தேகத்துக்கு ஆத்மாவோட சமானாதிகள் இருக்கு. எப்போ தேகானு வேலையோடு மற்ற வேலை இல்லை. ஆனால் அவயவங்களுக்கு ஒரு பொழுதும் சாமானாதிகள் கிடையாது. ஏன்னு கேட்டா அவயவங்களோடு கூடிதான் ஆத்மாவுக்கு அற்புத சித்தமா சரீரம் தான் இருக்கு. ஆத்மாவுக்கு அற்புத சித்தமா அவயவங்கள் இல்லை. கால் இல்லாத ஒரு சரீரம் ஆத்மாவுக்கு சமானாதிகரணமா இருக்கு. கை இல்லாத ஒரு சரீரம் ஆத்மாவுக்கு சமானாதிகரணமாக இருக்கு. ஆனா அதனால கால் கை போன்ற அவயவங்கள் ஆத்மாவுக்கு அற்புத சித்தங்கள் இல்லை. கடாதிகளை போல இந்த அவயவங்களும் இது இதெல்லாம் தர்மிகா அந்த சித்தங்கள் இல்லை. தேகமானது தர்மிகா. தர்மியான ஆத்மா எப்பொழுதெல்லாம் ரசிக்கப்படுகிறதோ அப்பப்பெல்லாம் இந்த சரீரம் சேர்த்து ரசிக்கிறது. சரீரத்தை தனியாக பிரித்து பார்க்கும் போதுனா சரீரம் ஆத்மாவை காட்டிலும் சித்தமாக இருக்கிறது. சாமான்யமா ஆத்மான்னு சொன்னா ஒரு யோகியினுடைய ஆத்மாவை தவிர பரவத்திற்கவாளுடைய ஆத்மாவை தவிர மக்களுடைய ஆத்மா எல்லாமே தேகத்தோடு சேர்த்துதான் ரசிக்கப்படும். ஆனா ஜடங்களுக்கோ அவயவங்களுக்கோ அப்படிப்பட்ட பிரதீட்சி. இதுதான் வெதிகரணமாக சித்தமாக இருக்கக்கூடிய தேகத்துக்கு
ஆத்மாவோட சமானாதிகரண பிரீத்தி எதனால வருதுன்னு கேட்டா தர்மிகிராக சித்தத்வா சாகரணாதி அவயவங்களுக்கோ கட்டாதி பதார்த்தங்களுக்கோ தர்மிகிராக சித்தம் ஆத்மா எங்களை தர்மி பதார்த்தம் கிரகிக்கும் போது இவைகளும் சேர்த்து கிரகிக்கப்படுவதில்லை. ஆனா ஆத்மாங்கிற தர்மியாகிற பதார்த்தம் கிரகிக்கப்படும் போது இல்லையா அதோடு சேர்த்து தர்மிகிராக சித்தமாக இவைகளும் கிரிக்குதா சரீரமும் கிரகிக்கப்படுகிற காரணத்தால் சரீரமானது ஆத்மாவை காட்ட அர்த்தாந்தரமான பதார்த்தமாக இருந்தாலும் கூட அதுக்கு இல்லையா இதர பதார்த்த அனுபவ வேலையில ஆத்மாவோட சாமானாதிகளை சித்திக்கிறது. மற்ற பதார்த்தங்களுக்கு ஆத்மாவாகிற தர்மி கிரகிக்கப்படும் போது அதோடு அத்தனை சித்தமாக சேர்த்து கிரகிக்கப்படாத காரணத்தால அவைகள் எப்பொழுதுமே ஆத்மாவுக்கு அர்த்தாந்தரமாகவே ஒருபொழுதும் சமானாதிகரணமா இல்லாமல் எப்பொழுதும் வெவிகரணமாகவே கிரகிக்கப்பட்டது அப்படின்னு இதுக்கு உபவர்த்தி சாதித்தார். சாமானாதிகரண்யேன பிரதீதித்து வஸ்து சரீரஸ்ய கோத்வாதிபது ஆத்மவிசேஷணைக ஸ்வபாவதயா தது அப்ரதேக உபதம்னா தேகாதேகே சாமானாதிகரண்யேன பிரதீதித்து தேகத்தை ஆத்மாவை காட்ட அர்த்தாந்தரபூதமாக இருக்கிற தேகமானது ஆத்மாவுக்கு சாமானாதிகரண்யமாக பிரதீதி உண்டாவது எப்படின்னு கேட்டா வஸ்துதா சரீரத்திய கோத்வாதிபத்து ஆத்மவிசேஷணைக ஸ்வபாவத்தை இல்லையா. இப்போ இதுக்கு சுவாமி சாட்சியத்தை பார்த்துட்டோம், அதனால இந்த பக்தி சொல்லுவோமா சொல்லி. இப்போ ஒரு கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசுவானது எப்படி கோத்வம் என்கிற ஜாதியோட கோங்கிற தர்மி பதார்த்தம் கிரகிக்கப்படும் போதே அதோட கோத்வம் அப்படிங்கிறதான ஜாதியும் விசேஷம் சேர்த்து கிரகிக்கப்படும். கோத்வ கிரகணம் இல்லாமல் கோ கிரகிக்கப்படலை. கோங்கிற தர்மி கிரகிக்கப்படும் பொழுது கோத்வங்கிற தர்மத்தோடு சேர்த்தான் கிரகிக்கப்படுது. ஆனால் கோத்வங்கிற ஜாதி இருக்கு இல்லையா, அது கோ என்ற தர்மி கிரக பிரமாண சித்தம். இப்ப அது மாதிரி இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரமானது வசுதா சரீரத்திய ஆத்ம விசேஷணைக சுபாவத்தைய எப்படி கோத்வமானது கோவுக்கு விசேஷணைக சுபாவமா இருக்கும். இந்த கோத்வம் இருக்கு இல்லையா, அது கோபத்தவிர எதுக்கு விசேஷமா இருக்க முடியாது. கோங்கிற பதார்த்தம் இருக்கு இல்லையா, அது கோபத்தை விசேஷமாக கொண்டாலும் இருக்க முடியாது. இப்போ சியாமத்துவம் யுவத்துவம் தண்டித்துவம் புத்தரித்துவம் இப்படிப்பட்ட பதார்த்தங்கள் எல்லாம் கிருஷத்துவம் ஸ்தூலத்துவம் இவைகள் எல்லாம் கொஞ்சம் ஒரு பதார்த்தத்துக்கு விசேஷமா இருக்கு, அதுவே இன்னொரு பதார்த்தத்துக்கு விசேஷமா இருக்கு. சியாமோ தேவதத்தாங்கிற இடத்துல தேவதத்தனுக்கு சியாமத்துவம் விசேஷமா இருக்கு. இதே மாதிரி கருத்தா ஒரு யஜ்யதத்தன் இருக்கான். அவனாலே சொல்லும் போது சியாமம் யஜ்யதத்தான்னு சொல்றோம். இப்ப சியாமத்துவத்துக்கும் தேவதத்தனுக்கும் நிஜத்தனாக இது இதுக்குதான் விசேஷம், இது 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 இதுக்குதான் விசேஷம் சொல்லி எந்த விதமான தேவதத்தன் கிரகிக்கும் போதெல்லாம் கருத்து சொல்றாங்க கிரகிக்கப்படுறான். ஏன்னா கருத்து இல்லாத தேவதத்தன் இருக்கான். கருத்து கிரகிக்கப்படும் போதெல்லாம் தேவதத்தனம் தான் கிரகிக்கப்படுதுன்னு சொல்ல முடியாது. தேவதத்தனை போல இன்னும் கருப்பா பல பேர் இருக்கான். இவைகள் அந்த சியாமத்வாதிகளுக்கு தேவதத்தனோட ஒரு அப்ரதமான சம்பந்தம் கிடையாது. அதாவது தேவதத்தங்கிற வஸ்துவோட இந்த பிரிக்க முடியாத வஸ்துன்னு ஒண்ணு கிடையாது. இரண்டாவது, இந்த சியாமத்வாதிகளுக்கு தேவதத்தை விசேஷ சுபாவம் கிடையாது. இவைகள் விசேஷமானால் தேவதத்தனுக்கு தான் விசேஷமா இருக்கும், இன்னொருத்தருக்கு விசேஷமா இருக்காதுன்னு கிடையாது. ஆனால் தேவதத்தன்வாதிகள் எல்லாம் சியாமத்துவத்துக்கு விசேஷமா இருக்கிறதே சுபாவமாக கொண்டது அல்ல. அப்பப்ப நேர்ந்த போது கருத்தா ஒரு தேவதத்தன் இருக்கும் போது அந்த சியாமத்துவம் தேவதத்தனுக்கு விசேஷமா இருக்குமே ஒழிய தேவதத்தன் சியாம கருத்துமா இல்லைன்னா அப்போ சியாமத்துவம் தேவதத்தனுக்கு விசேஷமா இருக்காது. அதாவது இத சாஸ்திரியமா சொன்னா சியாமத்வாதினா தேவதத்தாதி விசேஷன சுபாவ நியத்தத்துவம் நாஸ்தி. தேவதத்தனுக்கு விசேஷமாக இருப்பதையே இது சுபாவமாக கொண்டது. தேவதத்த விசேஷனைக்க சுபாவத்துவம்
தியாமத்வாதினா நாட்டு. ஆனால் இந்த தேகத்துக்கு ஆத்ம விசேஷனைக்க சுபாவத்தும் இந்த தேகமானது இந்த ஆத்மாவை தவிர வேற எதுக்கு விசேஷனம் ஆகாது. அந்த தேகம் அந்த ஆத்மாவுக்கு மட்டும் விசேஷமா இருக்கும். அந்த தேகத்தை காட்ட அந்த ஆத்மா பிரிச்சுதான் அந்த தேகம் நசிக்கவே இல்லையே, இன்னொன்றுக்கு விசேஷமா ஆகாது. தேவதத்தாதிகளுக்கு சியாமத்துவ யுகத்வாதிகளை விசேஷமா சொல்லும் பொழுது அந்த சியாமத்துவ யுகத்வாதிகளுக்கு தேவதத்தாதிகளுக்கு விசேஷனத்தைக்கு சுபாவமாக தன்மை கிடையாது. கொச்சித்து தேவதத்தனுக்கு விசேஷமா இருக்கும், கொச்சித்து யஜ்ஞத்துக்கு விசேஷமா இருக்கும், கொச்சித்து சைத்திரனுக்கு விசேஷமா இருக்கும், கொச்சித்து மைத்திரனுக்கு விசேஷமா இருக்கும். தேவதத்தனுக்கே தேவதங்கிற தேவதத்தங்கிற விசேஷத்துக்கே விசேஷமா இருக்கணும் அப்படிங்கிறதான விசேஷனை இந்த சுபாவத்தான் நான். இப்படி இருக்கிற பதார்த்தங்களுக்கு அவைகள் அப்படி இல்லாம இந்த கோபம் இருக்கு இல்லையா, கோபமானது கோவுக்கே நியதமா தனேக விசேஷத்தை சுபாவம். கோபமானது கோப தவிர வேற எதுக்கும் விசேஷமா இருக்க முடியாது. அதனால கோங்கிற பதார்த்தமானது கோபங்கிற விசேஷம் வந்துக்கே கோஷிக்காது. கோங்கிறதான ஆசிரியமா கொண்ட அல்லது அதுக்கு விசேஷமாக அல்லது கோத்வம் சித்திக்காது. எப்பெல்லாம் கோங்கிற பதார்த்தம் கிரகிக்கப்படுதோ அப்பெல்லாம் கோத்வம் அதோட சேர்த்து கிரகிக்கப்படுது. கோ இல்லாத கோத்வ கிரகம் கிடையாது, கோத்வ கிரகம் இல்லாத கோ பதார்த்தம் கிடையாது. அதனால கோத்வத்துக்கு கணாதி பதார்த்தங்களோட விசேஷ சுபாவம் இருக்கு. இப்போ தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தமானது இந்த தேவதத்தனும் சாமத்வாதிகளை போற சம்பந்தமா இல்ல கோத்வாதிகளுக்கு கோவோடு உள்ள சம்பந்தமா அப்படின்னு கேட்டா கோத்வாதிகளுக்கு கோவோடு உள்ள சம்பந்தம். அதனால கோங்கிற சப்தத்துக்கு ஜாதிவாசகத்துவம் இருக்கு, வெக்திவாசகத்துவம் இருக்கு. கோ சப்தத்துக்கு ஜாதிவாசகத்துவம் வெக்திவாசகத்துவம் ஒண்ணு இருக்கு. எப்படின்னு கேட்டா தத்வார பாதாக அப்படின்னு சொன்னாங்க. பசுவுக்கு 4 கால்கள் அப்படின்னு சொன்னா அது பசுக்கள் ஜாதி குடிக்கிற பசுக்கு எட்டி குடிக்கிறதா பசு ஜாதி குடிக்கிறது. ஏன்னா அது வெற்றிவாக சொல்லுவாங்க, இந்த பசுக்கு 4 கால், மற்ற பசுக்கு 3, 2, 1, 8 இருக்கலாம் அப்படின்னு அர்த்தமா போயிடும். பசுவுக்கு 4 கால்கள், பசு கால் கிடக்கும் அப்படின்னு சொல்றது அந்த இடத்துல பசு ஜாஸ்தியா கிடைக்கும். பசு ஓடி போயிடுச்சு, அதாவது 100 பசுக்கள் இருக்கு அப்படின்னாக்க அப்பெல்லாம் பசுக்கள் சொன்னாலும் ஏன்னா ஜாதிக்கு சங்கே கிடையாது. இப்போ எதனால கோசப்தத்துக்கு ஜட்சி வாசகத்துவம் இருக்கு, ஜாதி வாசகத்துவம் இருக்கு. ஏன்னு கேட்டா கோபங்கிற ஜாதிக்கு கோபதாந்த விசேஷனத்தை சுபாவம். அதே மாதிரி இந்த ஆத்மா இருக்கு, இந்த தேகத்துக்கு ஆத்மாவுக்கு மட்டுமே விசேஷமா இருக்கக்கூடிய ஆத்ம விசேஷனத்தை சுபாவம் இருக்கு. ஆத்மாவை காட்டின அர்த்தாந்தரமான வஸ்துவா இருந்த போதிலும் கூட ஆத்மாவுக்கே விசேஷமாக இருக்கக்கூடிய தர்மிகராக சித்தமாக இருக்கக்கூடிய காரணத்தால் இது ஆத்மாவை காட்டும் அர்த்தாந்தரமாக இருந்தாலும் இதுக்கு ஆத்மாவோடு கூட ஏகத்துவ சாதனமான சாமானாதிகரண நிர்வாகம் உண்டாகிறது காட்டும். அதான் சொல்லுது. இப்ப சாமானாதிகரண இப்போ தேகமானது ஆத்மாவை காட்டிலும் ஜெட்டிகரண பதார்த்தம் அர்த்தாந்தர பூத்தமாக இருந்தாலும் அதற்கு சாமானாதிகரணிய பிரதீதி எப்படி ஏற்படுதுன்னு கேட்டா வஸ்துதா சரீரத்திய ஆத்ம விசேஷனைக்கு சுபாவத்தையா எதை போலன்னு கேட்டா கோத்வாதினா கோபதார்த்த விசேஷனைக்கு சுபாவத்தையா அதுபோல தேகத்துக்கு ஆத்ம விசேஷனைக்கு சுபாவம் இருப்பதனால தது அற்புத சித்தமாக இருக்கிற காரணத்தால தேகம் ஆத்மாவை காட்டும் அர்த்தாந்தரமான பதார்த்தமாக இருந்தபோதும் கூட ஆத்மாவோடு அதுக்கு அதேத சம்பந்தேன சாமானாதிகரனை புதியாக உண்டாக்குறது. தற்ற வேதிப்பு அசாதாரணாகாரத்திய சதுராதிகரண அபிஷயத்வாது
யோக சம்ஸ்கிருத மனோவிஷயத்வாச்ச பிரகிருதி சன்னிதானாதேவ மூடாக பிரகிருத்தியாகாரமே வேதிகாரம் பச்சந்தி. இப்போ இந்த தேகத்துக்கு ஆத்மாவோட சாமானாதிகரண்யமான அபேத சம்பந்தேன ஒரு பிரகாரக்க ஜானம் இருக்கு. சாமானாதிகரண்ய பிரகாரக்க ஜானம் ஆத்மாவோட சரீரத்துக்கு சாமானாதிகரண்யன சப்பிரகாரக ஜானம் இருக்கும்போது ஆத்மாவோட சரீரம் அப்படின்னு சொல்றது என்ன தப்பு? அதையே தேகாத்ம பிரமம் சொல்லி நினைக்கிறோம். இந்த கேள்வி நேச்சுரலி வருது. தேகத்துக்கு ஆத்மாவோட சாமானாதிகரண்யம் பிரதீதியை சித்திக்கும் பொழுது அந்த பிரதீதி சித்தியை கொண்டு இந்த தேகத்தை ஆத்மாவாக ஆத்மாவையும் தேகத்தையும் அதே தேன ஒன்றாக கிரகிப்பதில் என்ன தப்பு இருக்கு? ஏன் அவர்களை மூடர்கள் சொல்றோம்? தேகாத்ம பிரம்மவாதிகளை மூடாகான்னு சொல்றேன். அதுக்கு காரணம் சாதிக்கிறேன். சத்திரன்னு அர்த்தம் தேகமானது ஆத்மாவை காட்டிலும் அர்த்தாந்தர பூதமாக இருந்தாலும் தேகமானது ஆத்ம விசேஷனதை சுபாவமாக இருக்கிற காரணத்தால அது ஆத்மாவோட சாமானாதிகரண்யன அபேத சம்பந்தேன சித்தியதி. இது தவிர வேதிகு அசாதாரணாக்காரத்திய சசுராதிகரண அதிகத்வாது. இப்போ தேகாத்ம வந்து காரணம் சொல்ற வெறும் சாமானாதிகரணுக்குனால தேகமே ஆத்மான்னு சிந்திச்சுடுவார். இப்ப பரமாத்மாவுக்கு நமக்கும் கூட தான் நாம் பரமாத்மாவுக்கு விசேஷத்தைக்கு சுபாவமா இருக்கும். பரமாத்மாவுக்கு நமக்கு சாமானாதிகரனை சிந்திக்கிறது. அந்த சாமானாதிகரணத்தை கொண்டு அத்வைக்கிறார் நான் தான் பரமாத்மா, பரமாத்மாவுக்கு நாம் ஒன்றும் சொல்றது. ஒரு பதார்த்தத்தோடு இன்னொரு பதார்த்தத்துக்கு அதே சம்பந்தேன சாமானாதிகரனை சிந்திக்கிற காரணத்தாலேயே ரெண்டு பதார்த்தமும் ஒன்னாயிடும். ஏன் அபேத போத பிரகாரகமான சமானாதிகள் என்பது சாமானாதிகளே தவிர அபேத நிரூபகமான சாமானாதிகளே கிடையாது. சேத்தனா சேதனங்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் சாமானாதிகள் இடம் போல அயமாத்மா பிரம்ம கர்மம் கர்மிதம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி இத்தியாதி வாக்கியங்கள்ல சேதனாதேவனமான ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் சாமானாதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யமானது சரீராத்ம பாவத்தினால வர அதேவற்ற போத பிரகாரம் தானே அதேத நிரூபகம். உடனே இந்த ஆத்மாவும் பரமாத்மாவுக்கும் அதேத நிரூபிக்கப்பட்டதா நிரூபிதமான அதேதோடு, அதாவது இந்த ஆத்மாவே இந்த பரமாத்மா, அந்த பரமாத்மாதான் நான் தான் இல்லை. பரமாத்மாவுக்கும் நமக்கும் சரீராத்ம பாவத்தினால வரக்கூடியதான அபேத பிரகாரக போதம் தான் ஏற்படுமே ஒழிய அபேத நிரூபக போதம் ஏற்படாது. சாமானாதிகரண்ய பிரயோகம்ன்றது அபேத நிரூபகம் அல்ல, அபேத போத பிரகாரம். அபேத நிரூபகம் என்னட்டும் ஆத்மா இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு உள்ள அபேதத்தை நிரூபித்து ரெண்டும் ஒரு பதார்த்தத்தை சொன்னா அபேத நிரூபகம். அப்படி இல்ல, ரெண்டும் சரீரம் ஆத்மா ரெண்டும் ஒன்று ஏக பிரகாரமாக போதிக்கப்படுவது போல இந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவன் விசேஷம். அந்த பரமாத்மாவை தவிர வேறு யாருக்கும் விசேஷம் அல்லாதவன் அந்த பரமாத்மாவோட அற்புத சித்தன் கேட்கிற காரணத்தால இந்த சாமானாதிகரண்யமானது அபேத போத பிரகாரகமான பிரயோகமே வெளிய அபேத நிரூபக பிரகாரம் இல்லை. இப்ப அதே மாதிரி இந்த வேதிக்கு அசாதாரண ஆகாரம், இந்த அறிஞர்களுடைய அசாதாரண ஆகாரம் என்ன? அறிஞர்களான ஜீவனுடைய அசாதாரண ஆகாரம் என்ன? ஞானத்துல, ஆனந்தத்துவ, அணுத்துவ, அமலத்வாதிகளான சொரூப நிரூபக தர்மங்கள்லாம் நிரூபிதமான ஸ்வயம் பிரகாசமான அணுவான பகவத்சேதபூதமான ஆகாரம் இருக்கே, அதுதான் இந்த வேதிதா. வேதிதான அறிஞர்களான ஆத்மாவுடைய அசாதாரண ஆகாரம். அந்த அசாதாரண ஆகாரமானது சத்துராதி இந்திரியங்களுக்கு விஷயமாகாத காரணத்தாலே அதனுடைய அசாதாரண ஆகாரம் எப்போ எந்த ஞானத்துக்கு விஷயமாகும் கேட்டா யோக சம்ஸ்கிருதமான ஒரு யோக சம்ஸ்கிருதமா இருக்கும்.
யோகத்தினால் சம்ஸ்கரிக்கப்பட்ட யோகத்தினால பரிசுத்தமாக்கப்பட்ட மனசு இருக்கு. அந்த மனோஜன்ய ஞானத்துக்கு தான் அது விஷயமாகுமே வெளிய சத்துராதி இந்திரியஜன்ய ஞானத்துக்கு விஷயமாகாது. எது தேகத்தை காரணம் வேறுபட்டதானே தேகத்தை தன்னுடையதாக அறியக்கூடிய இந்த வேதிதாவான ஞாதாவான ஆத்மா இருக்கானே அந்த ஆத்மாவுடைய அசாதாரண ஆதாரமானது. அதாவது தேகத்தை காரணம் விதித்தமான தேக சம்பந்தம் இல்லாமல் பிரித்து அறியப்படுகிற ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் அதான் வேதிதாவே. வேதிதான ஞானம், வேதனம் ஞானம், வேதிதா ஞாதா. வேதிதாவான ஞாதாவான ஆத்மாவுடைய அசாதாரண ஸ்வரூபம் எதனால் அறியப்படும்? யோகத்தினால சம்ஸ்கிருதமான யோகத்தினால அழித்தகற்றப்பட்டதான மனசு இருக்கு. அந்த மனோஜன்ய ஞானத்துக்கு இந்த ஆத்மஸ்வரூபம் விஷயமா. இந்த ஆத்மாவுடைய அசாதாரண ஆகாரம் இது சக்குராதி இந்திரிய ஜன்ய ஞானத்துக்கு ஒரு விஷயமாக. சக்குராதி கரண அபிஷயத்வாக்கு யோக சம்ஸ்கிருத மனோ விஷயத்வாக்க. அதனாலதான் யோகத்துல போய் அந்த யோக சம்ஸ்கிருதமான மனோஜானத்தை பெற முடியாதவர்கள் இல்லையா அவர்கள் ஆட சோம்பலின் காரணமாக மூடர்களாக இந்த சத்துராதி இந்திரியங்களுக்கு விஷயமாக கூடியதான இந்த தேகத்தையே ஆத்மா என்று பிரமிக்கிறார்கள் மூடர்கள். இப்போ தேகத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை எதை கொண்டுமே அறிய முடியாதுன்னாக்க அப்போ ஒரு தேகத்தை ஒரு ஆத்மாவாக பிரமிச்சான்னா அப்போ அது ஒரு பெரிய தப்பு. இந்த தேகத்தை காரணம் வேறுபட்ட ஆத்மாவானது யோக சம்ஸ்கிருதமான மனசுக்கு விஷயமாகும் பொழுது கேவல சத்துராதிகரணங்களுக்கு அது விஷயமாக கூடியதான அதுக்கு அபிஷயமான ஆத்மாவை அதுக்கு விஷயமாகக்கூடிய தேகமாகவே இந்த ஆத்மாவை காணுகிற மூடர்கள். தேகாத்ம தேகாத்ம பிரமம் ஏன் சொல்லணும்? தேகத்தை காட்டிலும் ஆத்மாவை பிரித்து அறிவதற்கு வேற வழியே இல்லைன்னாக்க எந்த ஒரு சாதனத்தை கொண்டும் தேகத்தையும் ஆத்மாவையும் பிரித்து அறிய முடியாதுன்னு சொன்னா அப்ப தேகத்தையே ஆத்மாவாக பிரமித்தது ஒரு பெரிய பிரமம் இல்லை. அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனால் தேகமானது சத்துராதி இந்திரிய விஷயம், ஆத்மாவானது யோக சம்ஸ்கிருதமான மனோஜான விஷயம். யோக சம்ஸ்கிருதமான மனோஜான விஷயமா இருக்கக்கூடிய ஆத்மாவை கேவல சத்துராதி கரணங்களுக்கு விஷயமா இருக்கக்கூடிய தேகமாக பிரமிக்கிறதுக்கு அதனால்தான் இவர்களை மூடர்கள் சொல்றோம். அதனால்தான் இதை மோகம்னு சொல்றோம். அவர்கள் பிரகிருத்தி ஆகாரமே வேதிதாக்காரம் பட்சம் காட்டாக பட்சதி உத்ராமந்தம் ஸ்திதம் வாதி முத்ராமன்வா குணாமிதம் விமூராக நானு பசியந்தி ஞான சத்துக்கா. இந்த சரீரம் இருக்கு இல்லையா இந்த சரீரத்தை இந்த ஆத்மாவுக்கு 4 வேறுபட்ட தத்துவம் சொல்லப்படும். ஒன்னும் சரீராது உத்ராமதி அப்படின்னாலே சரீரத்தை அபாதானமாக கொண்ட ஒரு கர்மப்படி கர்த்தாவாகத்தான் இருக்கு. உத்கிரமணம் என்னக்கும் இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியேறுகிறான் அப்படின்னு சொல்றோம். சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியேறுகிறான்னு சொன்னா அந்த சரீரத்தை காட்டு ஆத்மா வேறுபட்டவங்க சித்தமாகிறது. சரீரமே ஆத்மாவாக இருந்தால் ஆத்மாவே சரீரமாக இருந்தால் சரீரத்தை கேட்டு சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியேறான் சரீரத்தை காட்டு ஆத்மா உத்தரவிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஒரு சரீரம் தண்ணியிலிருந்தே தான் உத்தரவிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதனால ஜீவகா சரீரம் உத்ராமதி ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியேறுகிறான் அப்படின்னு சொல்லும் போது சரீரத்தை காட்டு ஆத்மா வேறுபட்டவன் சித்தம். அடுத்தபடியா சிதம் இந்த ஆத்மா இந்த சரீரத்தை ஸ்திதி உடையவனாக இருக்கான் அப்படின்னு சொன்னா ஆத்மா எதுல ஸ்திதி உடையவனா இருக்கா? சரீரத்துல. ஆத்மாவுடைய ஸ்திதிக்கு எது ஆச்சரியமா இருக்கு? சரீரம். அதனால என்னது ஆத்மாவுடைய ஸ்திதிக்கு தேகம் ஆச்சரியம். தேகத்தை ஆச்சரியமாக கொண்டு
அதுல ஆத்மாவுடைய ஸ்திதின்னு சொன்னா அந்த தேகத்தை காட்டும் இல்லையா. இந்த டேபிள் மேல மூக்கநாடி இருக்குன்னு சொன்னா இந்த மூக்கநாடி கண்ணாடி ஸ்திதிக்கு இந்த டேபிள் ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னா மூக்கநாடியும் டேபிளும் ஒரே மதார்த்தம் இருக்க முடியாது. ஏன் அதனால உத்கிராமந்தம் சிதம் வாசி புஞ்சானம். புஞ்சானம் அர்த்தம் போகத்தை அனுபவிக்கிறது. போக்தா போக்கியம் புஞ்சதே. போக்தா வாகனம் போக்கிய பதார்த்தத்தை புங்கே புங்கேன அனுபவிக்கிறான். புஞ்சானம் என்னதும் இந்த தேகத்தை சாதனமாக கொண்டு சுகதுக்காதி கலன்களை அனுபவிக்கிறது. தேகத்தை சாதனமாக கொண்டு தேகம் எதுக்கு ஆத்மாவுடைய புண்ணியகாபூர்வ கர்மானுகுணமான சுகதுக்க பலத்துக்காக இந்த தேகம். இந்த தேகத்தினுடைய பிரயோஜனம் என்ன? இந்த ஆத்மாவுக்கு தேகத்தினுடைய பிரயோஜனமாவது தன்னுடையதான கர்மபல அனுபவமான சுகதுக்கங்களை அனுபவிக்கிறார். ஆக தேகம் கர்மபல சாதனத்தேன உபாதாய ஜீவகா தம் முங்கே. சரீரத்தை தன்னுடையதான கர்மானுகுணமான சுகதுக்கங்களாகிற பலனுக்காக அதுக்கு சாதனமாக இந்த சரீரத்தை உபாதானம் பண்ணிக்கொண்டு இந்த ஆத்மா அனுபவிக்கிறார். அதனால அனுபவிக்கப்படுகிற பதார்த்தம் சரீரம், அனுபவிக்கிறவன் ஆத்மா அப்படின்னு பேதம் சொல்லிட்டு அடுத்தபடியா குணான்விதம். குணான்விதம்னா என்ன இருக்கும்? இப்போ தேகத்தை கால ஆத்மாவுக்கு 3 ஆதார நிரூபணம் சொல்லியாச்சு. ஆதாராந்திர நிரூபணம் ஒன்று தேகாது உத்கிராமந்தம், தேகே ஸ்திதம், தேகம் புஞ்சானம். அடுத்தபடியா குணான்விதம். ஆத்மாவுக்கு குணம்ங்கிறது என்ன? ஆத்மாவுக்கு குணமாவது ஞானம். இந்த சரீரம் குணான்மயம் நல்லா இல்லாதது, ஆத்மா குணான்மயத்தை சரீரத்துக்கு ஞான அன்மயங்கள் ஞான குண அன்மயம் ஞான குண ஆசிரியத்துவம் கிடையாது. ஆத்மாவுக்கு ஞான குண அன்மயம் அது ஞான குண ஆசிரியத்துவம் உள்ளது. இந்த 4 காரணங்கள்னாலும் இந்த ஆத்மா தேகத்தை காட்டு வேறுபட்டது. எதனால? சரீராதி உத்கிராமதி, சரீரே ஸ்திதா வருதி, அப்புறம் சரீரம் புஞ்சதே, சரீராதின்ன ஞானாசிரியோ வரும் அப்படிங்கிற இது 4 இருக்கு. இது 4 ஆத்மாவுக்குள்ளதான வேத ஆக்காரம். இவைகள் 4ஐயும் உடையவனான இந்த ஆத்மானம் விமூடாக நான் அனுபவிச்சேன். விமூடாக ரொம்ப விவித மோகாசிதாக இல்ல அது விசேஷன மோகாசிதாக அவனுக்கு விமூடாக அர்த்தம். மூடாக மோகத்தை மோகம்னா அஜ்ஞானம். இந்த 4 பிரதான ஆகாரங்கள்னால ஆத்மாவுக்கு தேகத்தை காட்டும் உள்ளதான வேதத்தை அறியாதவர்களான விமூடர்களாக இருக்கிற இவர்கள் இப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை விலக்கணமான ஆத்மஸ்வரூபத்தை நபட்சந்தி. உத்கிராமந்தம் ஆத்மானம் நபட்சந்தி, ஸ்திதம் ஆத்மானம் சரீராதி உத்கிராமந்தம் ஆத்மானம் நபட்சந்தி, சரீரே ஸ்திதம் ஆத்மானம் நபட்சந்தி, சரீரம் புஞ்சானம் ஆத்மானம் நபட்சந்தி, சரீர பின்ன ஞான குண அங்கிதம் ஆத்மானம் நபட்சந்தி. இது யாரு நபட்சந்தி? விமூடாக நான் பட்சந்தி. இப்படிப்பட்ட ஆத்மாவை கே பட்சந்தி எவர்கள் சரீராதி உத்கிராமந்தம் ஆத்மானம் பட்சந்தி, சரீரே ஸ்திதம் ஆத்மானம் பட்சந்தி, சரீரம் புஞ்சானம் ஆத்மானம் பட்சந்தி, சரீர பின்ன ஞான குண அங்கிதம் ஆத்மானம் பட்சந்தி. கே பட்சந்தினா ஞான தத்துவா பட்சந்தி. ஞான தத்துவான யோகி
இந்த ஊனக்கண்ணால் எல்லாம் ஞான கண்ணால் ஞான கருத்துகளான உட்கண்ணுடைய இது வெளிக்கண் உள்ள இருக்கிற யோகமாக சொல்லிதான் இங்க இருக்கிற உட்கண் நின்ற நிலை குறை நின்று நிற்கும் கர்மம் நேர்மதியால் நல்ல நாவிய ஞானமும் நல்கும் உட்கண்ணுடையால் ஒன்றிய பக்தியும் ஒன்று நிலா விரைவார் கருளால் அன்று பயம் தரும் ஆழ்மறிந்தவர் அந்தவரே உட்கண்ணை அர்த்தம் யோகம். இது வெளியில் இருக்கிற மாம்சத்திற்கு, இது உள்ள இருக்கிற ஆந்தரமான யோகத்திற்கு. இந்த ஞான கண்ணுடைய தேகத்தை காட்டு வேறுபட்ட ஆத்மாவை காண்கிறார். விமூடாக நான் அனுபவிக்கிறேன். அதனால என்ன விஷயம் கேட்டா, கேட்டம் என்று சொல்லப்படுவது இந்த ஜீவர்களுக்கு அவர்களுடைய கர்மா புண்ணியபாபரூப கர்மாவுடைய பலனாகிற இந்த சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு போக கேத்திரமாக இருப்பதால் இந்த சரீரம் கேத்திரம் என்று கேத்திர யாதாத்திய வித்துக்களால் அபிஜீயத்தை. இதுதான் கேத்திரம் யார் சொல்லணும்? கேத்திர சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம். இதுதான் கேத்திரம் யார் சொல்லணும்? கேத்திர யாதாத்திய வித்திக்கு அபிஜீயத்தை. ஏகதை யோகேற்றி இந்த சரீரத்தை எவன் தனதாக அறிகிறானோ அவன் ஏக யோகேற்றி சகா கேட்டஜன் அப்படின்னு யார் சொல்லணும்? கேட்டஜ யாதார்த்தம் இருக்கு, ஆத்ம யாதார்த்தம் இருக்கு. அதே யார் சொல்லணும்? அதே சுவாமி நல்லா தர்க்கம் தெரியும் யார் சொல்லணும்? தர்க்கம் தெரியும் சொல்லணும். தர்க்கம் தெரியாதுன்னு சொல்லுகிறாரு. இந்த ஆத்மா இந்த சுவாமி நல்ல நல்ல தரசுத்தியான ஞானம் யார் சொல்லணும்? மீமாசம் தெரியும் சொல்லணும். மீமாசம் தெரியாத வாழ்க்கை பெரிய மீமாசம் பேர் வாங்கியோ, தர்க்கம் தெரியாதவர்களுக்கு பெரிய சாட்சிகன் பேர் வாங்கியோ பேசணும். அதனால இதுதான் கேத்திரம் என்று யார் சொல்லணும்? கேட்ட யாத்தார்த்திய வித்துக்களாக இருந்தவர்கள், கேட்ட சுபாவ சொரூப சுபாவங்களை உள்ளபடி அறிந்தவர்கள் இருக்காரு. அவர்கள் எதை கேட்டம் சொல்றார்கள்? இந்த ஆத்மாவுக்கு அற்புதமாக இருந்து கொண்டு இந்த ஆத்மாவானவன் தன்னுடைய புண்ணியபாரூப கர்மபலனாகிற சுகதுக்கங்களை அனுபவிப்பதற்கு எது சாதனமாக இருக்கோ, எது போக கேட்டது கேட்பதிக்கிறது. அதே மாதிரி எதை கேட்டதுன்னு கேட்டா, எவனும் இந்த சரீரத்தை அறிவிலிருந்து வேறுபட்டதாக தனதாக அறிகிறானோ அவன் கேட்பஜன் என்று அதையால் சொல்றான். ஆத்ம யாத்தாத்ம இந்த ஆத்மாவை தனதாக அறிகிறான என்ன சொல்றது கேட்டா, இந்த ஜீவனானவன் தேவோகம் மனுஷோகம் அப்படின்னு சுஷோகம் ஸ்தூலோகம் அப்படின்னா இந்த தேகத்தை தன்னோட சேர்த்து சேர்த்து தேகத்தை தனக்கு சமானாதிகரணமாக பிரயோகம். ஆனால் இது எப்போ கேட்டா, இந்த தேகத்தோடு கூடினவன் தன்னுடைய தேகம் எத்திரிக்கமான கட்டாதி பதார்த்தங்களை அனுபவிக்கும் போது அறியும் பொழுது மனுஷோகம் ஜடம் ஜானாமி. அது என்னது? தேகம் எத்திரிக்கமான கட்டாதி பதார்த்தங்களை அறியும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது மனுஷோகம் ஜடம் ஜானாமி. அகம் மனுஷன் அகம் ஜடம் ஜானாமி அப்படின்னு இந்த மனுஷன்றதான சரீரமானது இப்ப ஆத்மாவோடு சேர்ந்து சமானாதிகரணமாயிருந்தது. ஜடம் அதுலேருந்து எதிர்கரணமாயிருது. இப்ப ஜடாதி அனுபவங்கள் எதுவும் இல்லை. அவன் தன்னுடைய தேகானுபவ வேலையில இதை மன சரீரம் என்று தேக வித்திரிக்க பதார்த்த அனுபவ வேலையில ஜடாதிகளுக்கு என்ன நிலையோ அதே நிலைதான் தேகானுபவ காலத்துல இது என்னுடைய தேகம் என்று பிரித்து அனுபவிக்கிறான். அதனால தன்னை காட்டும் அர்த்தாந்தரபூதமான சரீரத்தை தனதாக ஜடாதிகள் எப்படி தனக்கு பிரதட்சித்தமோ அவரை பிரதட்சித்தமாக தன்னுடைய தேகத்தை தன்னதாக அனுபவிக்கக்கூடிய அந்த ஞானத்தை உடையவன் தான் அவன் தான் கேப்ரஜன் என்கிற ஆத்மா என்று ஆத்ம யாத்தாத்மிகள் சொல்லுறாங்க. பாக்கியெல்லாம் இது ரெண்டையும் உபகாரணம் நடக்கும். இதுதான் ஸ்லோகத்துடைய அர்த்தம். இது வந்து நம்ம ஒன்றரை நாளா பார்த்ததெல்லாம்
இத உபபாதனம் மட்டும்தான். இதம் சரீரம் கௌத்தேய கஷேத்திரமித்ய விதீயதே ஏதத்யோ ஏசிதம் தம் பிராஹுः க்ஷேத்ரஜ்ஞ தத்விதः க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞயோ ஞானம் எத்தத் ஞானம் மதம் மம க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத பாரத அர்ஜுனா பரத வம்சத்திரனான அர்ஜுனா சர்வக்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி எல்லா சரீரங்களிலும் உள்ள சரீரியான ஆத்மாவாக என்னை அறிவாயாக. இப்படி அர்த்தம் பண்ணிட்டாங்க. அப்படியே அப்படியே அப்படிதான் அர்த்தம் பண்ணேன். சங்கருடைய அர்த்தம் என்ன? சர்வக்ஷேத்ரேஷு எல்லா சரீரங்களிலும் க்ஷேத்ரஜனாக என்னையே அறிவாயாக. அது இந்த சோகத்துக்கு அர்த்தமாக இருக்க முடியும். அது இந்த சோகத்துக்கு சர்வ கஷேத்திரங்களையும் கஷேத்திரஜனாக என்னையே சர்வ கஷேத்திரங்களையும் கஷேத்திரஜனாக அறிவாயாக சொன்னா இது இந்த சோகத்துக்கு அர்த்தமா சொன்ன சோகம் எப்படி இருக்கணும்? சர்வ கஷேத்ரேஷு நாம் கஷேத்திரஜன் வித்தி அப்படின்னு அர்த்தமாகுது. அப்படிங்கிறது தவறா தான் அர்த்தம். என்னாச்சு அபி அப்படிங்கிறது 2 சப்தங்களுக்கு அர்த்தமா போகும். சுதிகளையோ சுதிகளையோ ஆர்ஷமான பிரயோகங்கள்ல ஒரு அர்த்தம் கூட வியர்த்தமாகாது. நம்ம எல்லாம் சோகம் பண்ணாருன்னு சொன்னா எந்தெந்த பதவியோ எந்தெந்த சந்த போட்டதையோ அங்கெல்லாம் ஒரு டே போட்டு அங்கெல்லாம் ஒரு ஷூ போட்டு அப்படிதான் ஓட்டுவோம். பெருமாளுக்கோ வியாசருக்கோ இந்த சுதி வேத புருஷனுக்கோ அப்படிலாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. பாக்கியா என்ன பிரதிக்கணும் அப்படின்னு பார்த்தனே இதுல சதபாபாவில சதபாவும் நாடு 10 பேர் அர்த்தம் இல்ல. இந்த சகாரத்துக்கு குறித்ததுன்னு அர்த்தம். இந்த சகாரம் சும்மா அந்த பாதபூர்ணத்துக்காக விருத்தத்துக்காக கண்டத்துக்காக போட்ட நம்ம போன்ற சகாரம் இல்லை. சூத்திரத்துல ஒரு அக்ஷரம் கூட வியர்த்தமாகாது. சூத்திரத்துல ஒரு அக்ஷரம் கூட வியர்த்தமாகாதுனாக அப்ப சுதிகள்ல ஒரு அக்ஷரம் வியர்த்தமாக. இப்போ இந்த சோகத்துக்கு சங்கரம் சொல்றதா அர்த்தம். எல்லா சரீரங்களிலேயும் என்னையே ஆத்மாவாக அறிவாயாக சொன்னா அர்த்தம். இது சங்கரம். இந்த சோகத்துக்கு அது அர்த்தம் இல்லை. அது இந்த சோகத்துக்கு அர்த்தமாக இந்த சோகத்தை எப்படி இருக்கணும்? சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞமிதி மாம் வித்தி. சர்வக்ஷேத்திரங்களிலேயும் க்ஷேத்ரஜனாக என்னையே அறிவாயாக. இந்த க்ஷேத்ரஜன் அபி அப்படிங்கிறதான 2 பதம் இல்லையா வியர்த்தமா. அதனால இதுக்கு அர்த்தம் இருக்கு. சர்வக்ஷேத்ரேஷு க்ஷேத்ரஜன் மாம் வித்தி. தேவ மனுஷ திவ்ய காமராதி சதுர்வித தேகங்களையும் வைத்து அதை மனதாக அழியக்கூடியதான ஒரு ஆத்மா அதில் இருக்கானே, அந்த ஆத்மாவை சரீரமாக கொண்டவனான அந்த ஆத்மாவினுடையதான ஆத்மாவாக நான் இல்லேன். அப்பதான் இந்த மாதிரி அர்த்தம் சொன்னாதான் அந்த அபிசப்தம் அந்த சக்காரம் இவைகளும் அர்த்தத்தான் இல்லைன்னா இந்த சப்தங்கள் அர்த்தமா போகும். கஷேத்திரத்தின் சாப்பி வாங்கி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. இத விஸ்தரமா பார்க்கணும். இத பாக்கியத்தையும் தாக்கத்தையும் படிச்சு படிச்சா இந்த சோபத்துல பதங்களை வச்சுன்னு பொதுவா அர்த்தம் முடிச்சு சொல்லுங்க. இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோம். எல்லா சரீரங்களிலேயும் ஆத்மாவாக நானே உள்ளேன் அப்படின்னு சொன்னா அது இந்த சோகத்துக்கு அர்த்தமாகாது. அதுக்கு எப்படி இருக்கணும்? சர்வக்ஷேத்ரேஷு பாரத க்ஷேத்ரஜ்ஞமிதி மாம் வித்தி. எல்லா கஷேத்திரங்களிலையும்
என்னையே கேத்திரத்தினாக அபிப்பிராயாக இருக்கு. அப்படி இல்லை. இங்க ஒரு இடி சப்தம் இல்லை. இடி சப்தம்னா என்ன? இடி சப்தத்துக்கு சப்தத்துல ஞாபக ஞானம் சொல்லுங்க. இதனால அறிவிக்கப்படுகிற பொருள் அது என்பதை அறிவிக்கக்கூடிய இடி சப்தம். क्षेत्र निर्मिति नाम विधि बिना रहता क्षेत्र के शब्द ज्ञाप्य क्षेत्र के शब्द ज्ञाप्य ज्ञान प्रकार तत्व इति शब्दार्थ அப்படி சொல்லல. மாம் क्षेत्रज्ञம் इति विधि சொல்லல. क्षेत्रज्ञம் क्षेत्रज्ञம் माम सर्वेषु क्षेत्रेष्वपि क्षेत्रज्ञं च मां विद्धि. இந்த அபிக்கு சர்வ கஷேத்திரேஷு தூரம் இந்த கஷேத்திரஜோட கஷேத்திரஜோட சகால தாக்கணும் பண்ணணும். அப்ப என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னு பார்த்தா அதுதான் சொல்லுவோம். ஏன் ஒரு அபிசப்தம் ஒரு சட்டாரம் இவைகள் வந்து காந்திர விட்டு ஒரு அர்த்தம் பண்ணி இதுதான் இந்த சோகத்துக்கு அர்த்தம்னு சொல்லக்கூடாது. இந்த சோகத்தில் உள்ள சப்தங்கள் எல்லாத்துக்கும் அன்வயிச்சு என்ன அர்த்தம் வருதோ அதுதான் சொல்லக்கூடாது. அது அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுக்கு இந்த கேத்திரஜே சர்வ கேத்திரேஷு அப்படிங்கிற சப்தத்தோட அப்படியே அன்வயிச்சு क्षेत्रज्ञ என்பது क्षेत्रज्ञ சப்தத்தோட சகாரத்தை அன்வயித்து என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு வருமோ அதுதான் இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம். அது என்னங்கிறது நான் நிரூபிக்கிறேன். ஆனால் கஷேத்திரஜோ ஞானம் கஷேத்திரம் சொல்லக்கூடிய அச்சேதனமான இந்த சரீரம் கஷேத்திரஜன்னு சொல்லக்கூடிய சேதனமாக இந்த ஆத்மா இவர்கள் இருவரை பற்றின ஞானம் இருவரும் ஒன்றாக இருந்தால் ஒரு ஞானம் தான். क्षेत्रज्ञ ज्ञान क्षेत्रज्ञो ज्ञान जीवनத்துக்கு தாற்பயம் என்ன? क्षेत्रம் क्षेत्रज्ञன் இவர்கள் இருவரை பற்றின ஞானம் யாதொன்று உண்டோ அதுதான் வாஸ்தவத்துல ஒரு முமுட்சுவுக்கு ஆவதற்கு பெறப்பட வேண்டிய ஞானம். எவ்வளவு காலம் தேசமும் ஆத்மாவும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கணும், பிரகிருதியும் ஆத்மாவும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கணும். அப்ப பிரகிருதியிலேருந்து ஆத்மா விடுபடுகிறதான மூச்சுத்துவ ஞானம். மூச்சுத்துவம் என்ன? மோட்சத்தில் என்ன? பிரகிருதியிலிருந்து ஆத்மா விடுபடுகிறது. பிரகிருதினா ஆத்மான ஞானம் இருக்கிறவர்களும் பிரகிருதி விட்டு ஆத்மா எப்படி விடுபட முடியும்? ஆனால் பிரகிருதியிலிருந்து ஆத்மாவை வேறுபடுத்தி அறிவதற்கு பிரகிருதியை தனியாகவும் அந்த பிரகிருதி சம்பந்தம் ஆத்மாவை தனியாகவும் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து இவர்கள் ரெண்டையும் பற்றின ஞானம் எவரவனுக்கு உள்ளதோ அதுதான் ஞானம் தஜானம். அதுதான் மூச்சுத்த ஞானம். இது மாமா மதம். இதுதான் என்னுடைய அபிப்பிராயம். பெருமாளுடைய அபிப்பிராயம் ஒன்று சொல்லிட்டா அப்ப அதுதான் தத்துவம். நம்முடைய அபிப்பிராயம் தான் தத்துவம் இல்லை. தத்துவத்தை பார்த்து பாரு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு நம்முடைய அபிப்பிராயம். அது காரணம் என்ன? நம்முடைய ஞான சந்தோஷம் எவ்வளவு நம்ம ஞான சந்தோஷம் இருக்கோ அந்த ஞான சந்தோஷ அளவுக்கு தத்துவத்திலிருந்து நம்முடைய அபிப்பிராயம் அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம ஞான சந்தோஷம் குறைவா இருந்ததுன்னா தத்துவத்துக்கு கொஞ்ச தூரம் தள்ளி நம்முடைய அபிப்பிராயம் இருக்கிறது. நம்முடைய ஞான சந்தோஷமானது அதிகமாக நம்முடைய அபிப்பிராயமானது தத்துவத்திலிருந்து தள்ளி விலகிட்டே போகும். அதனால்தான் இது என்னுடைய அபிப்பிராயம் யாராவது சொன்னா அது தத்துவமா இருக்கணும்னு அவசியம். இது எப்படி தெரியாது, இது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு நாம சொல்றோம். அது என்னன்னு கேட்டா நம்முடைய அபிப்பிராயங்கிறதானது தத்வாது ஜின்னம். அஸ்மத் அபிப்பிராய தத்வாது ஜின்ன உதக அஸ்மத் ஞான சந்தோஷம். ஞான சந்தோஷமே இல்லாததான ஒரு சர்வேஸ்வரன் இது என்னுடைய அபிப்பிராயம் சொன்னாங்க அது தத்வாது அபின்னம்.
அதனால எங்கெல்லாம் பெருமாள் மதம் மம இது மே மதம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தத்துவம். கேட்ட கேத்திரோ ஞானம் கேட்ட கேத்திரோ ஞானம் சஜானம் இது மதம் மன. இந்த கேட்ட கேத்திரோ ஞானம் கேத்திர விஷயமான கேத்திரஜ விஷயமான ஞானம். கேத்திர கேத்திரோ ஞானம் ஞானம் கேத்திர கேத்திரஜ விஷயமாக கொண்டதோ அதுதான் சஜானம். அதுதான் ஞானம்னா நடக்கும். முமுட்சுத்துவம் உபயுக்த ஞானம். ஒருவன் முமுட்சுவா இருப்பதற்கு உபயுக்தமான யாதொரு ஞானமோ அதுதான் ஞானம். ராமானுஜயா பார்த்த தனியன் வியாக்கியானம் உலகத்தையே ரொம்ப சுபரூபமான கிரந்தம் தான். 2 பேர் வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. சாட்சி அகோபிலாச்சாரியுடைய வியாக்கியானம் ஒன்று இருக்கு, சந்திரகிரி வெங்கடாச்சாரியுடைய வியாக்கியானம் ஒன்று இருக்கு. உலகத்தையே தனியன்னா தனியனுக்குள்ள சர்வலட்சணங்களை வந்து தனியன் ராமானு தயாபாதம் சீமாநாதாதி தனியனை காட்டு ராமானு தயாபாதம் அந்த தனியன்ல தனியனுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஞான வைராக்கிய பூஷணம் அப்படிங்கிறதுனால ஆச்சாரிய உபயுக்த குணங்கள் எல்லாம் பரிபூர்ணமாக நிறைந்தவர் அப்படிங்கிறதால் ஞான வைராக்கிய பூஷணம் 2 குணம் தான் இருக்கு. ஞானம் வைராக்கியம் இவர பூஷணமாக உடையவன் அப்படின்னு தோழத்தை இருக்கு. என்ன வியாக்கியானம்? ஆச்சாரியத்துவ உபயுக்த சமஸ்த கல்யாண குண சம்பன்னா அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரிய முதல்ல கேள்வி கேட்கிறார். ஆச்சாரிய உபயுக்த குணங்களுக்கெல்லாம் ஆசிரியம்னு சொல்லிருக்கிறோம். முதல்ல ஆச்சாரியத்துவ உபயுக்த குணங்கள், ஆச்சாரியத்துவ உபயுக்தமான சமஸ்த குணங்களும் ஒரு சக்தியில முதலில் இருக்குமான்னு கேட்கிறார். ஆச்சாரியத்துவ உபயுக்த குணங்கள் கணக்கில்லாத குணங்கள், அந்த குணங்கள் அத்தனையும் ஒரே சக்தியில இருக்கும் சொல்ல முடியுமா? அதுக்கு அந்த சாமி பார்த்த சிஷ்யத்துவ உபயுக்த குணங்கள் எல்லாம் ஒரு சக்தியில இருக்குமானால் அதாவது யாரு இருந்தது? ஆச்சாரியத்துவோபயுக்தாக முனிகண கபிதாக தேசிகேத ஸ்வயங்கள் இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் ஒரு சக்தியில ஆச்சரியமாக இருக்குன்னா அதுக்கு திருஷ்டாந்தம் சிஷ்யத்துவோபயுக்தாக அபித குணங்களாக பூர்வாதேயதாசி சிஷ்யத்துவ உபயுக்தமான சமஸ்த குணங்களும் புறத்தாயமான அப்படிங்கிறதான ஒரே இடத்துல சம்பன்னமாக பூர்ணமாக எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி ஆச்சாரியத்துவ குணாக நான் அந்நியத்திர ஆச்சாரியர்களுக்கே கவிதனேன் பிராயதோ குணாதிஷ்டாக சொல்லி வேற எந்த ஆச்சாரத்தையும் இப்படி குணங்களுடைய பூர்த்தியை பார்க்க முடியும். எப்படி சிஷ்ய குணங்களுடைய பூர்த்தியை புறத்தாய்வானதை சூத்திரத்தை பார்க்க முடியாலும் அந்த மாதிரி ஆச்சாரிய குணங்களுடைய பூர்த்தியை முதல்ல ஒரு இது பண்ணாங்க. அதனால சிஷ்யத்துவ இந்த குணங்களுக்கெல்லாம் சிஷ்யத்துவ குணங்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஞான வைராக்கியம். இது 2 தானே ஆச்சாரியத்துவ குணம்னா இது 2 எல்லாம் அடங்கிடும். அனந்தமான அசங்கியமான ஆச்சாரியத்துவ குணங்கள் ஞானம் வைராக்கியம் 2 அடங்கிடும். எதை போல கேட்டா பகவான் மீதான அனந்தமான அசங்கியமான கல்யாண குணங்கள் ஞானத்தை நிதி சக்தி செயல்படுவதும் செய்வாங்க. 6 குணங்கள் எப்படி அடங்கிடுறதோ அது போல அந்த வியாக்கியானம் படிக்கணும். பரம முக்கியமான வியாக்கியானம். அந்த ஞானத்தை நிதி சக்தி செயல்படுற 6 குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள்ல மற்ற எல்லா குணங்களும் ஏன் நிறுத்திருக்கு சொல்லணும் கேட்டா பகவானுடைய ஜெகத் சிருஷ்டி, சாஸ்திர பிரவர்த்தனம், தத்துவ ஜான உபாதானம், சிஷ்யர் கடைசியில இவர்களை மோட்சத்துக்கான சாதனத்தை கொடுத்து இது எல்லாம் இந்த 6 குணங்கள் அடக்கமாகுது. அது மாதிரி ஆச்சாரியத்துக்குரிய குணங்கள் எல்லாம் இந்த 2 குணம் எப்படி அடக்கமானு கேட்டா ஞானம்னா என்ன அப்படிங்கிற முதல்ல ஞானம்னா வேற ஒண்ணும் இல்ல. ஞானம்னா தேசிய பதார்த்த பிரகாரக ஞானம் இல்ல. ஞானம் சந்தத்துக்கு பராவர தத்துவ ஞானம். இது பரதத்துவம், இது அவரதத்துவம் அப்படின்னு பரதத்துவ அவரதத்துவ ஞானம் பராவர தத்துவ ஞானம் இருக்கு. அதுதான் ஞானம். சஜானம் அஜானம் அதோடு இருக்கும். இதுதான் ஞானம். இதை தவிர மற்ற அஜானம். ஏன் அப்படின்னா ஏன் இதான் பராவர தத்துவ ஞானம் தான் ஞானம் அப்படின்னு சொல்லணும் கேட்டா
மற்ற ஞானங்களால மற்ற ஞானங்களுக்கு புருஷார்த்த சாதனத்தும் இல்லை. அதனால புருஷார்த்த சாதனத்துவ ஆசைகள் எதுவோ அதுதான் ஞானம். அது ஞானம் சொல்றது பராபர தத்துவ ஞானமும் அதனால ஏற்படக்கூடியதான பரதத்துவத்துல மாத்திரம் பிரீத்தியும் அவர தத்துவங்கள் அப்பிரீத்தியும் ஏற்படுது. அதுதான் வைராக்கியம். இது ரெண்டும் உண்டானால் அப்போ தானுவாகி தனக்கு மோட்டத்தை சித்தமாக கொண்டு தன்னை அடைத்த கற்பனைகளுக்கு மோட்டத்தை சித்தமாக கொடுக்கக்கூடியது இந்த ஞான வைராக்கிய பூஷணம். ஞான வைராக்கிய பூஷணத்துக்குள்ள ஆச்சாரியம் குறித்த சர்வ எல்லா குணங்களையும் அடக்கணும்னா அந்த ஞானம் என்ன ஞானம்? பராபர தத்துவ ஞானம். அதே மாதிரிதான் ஏன் சர்வேஷு கஷேத்ரேஷு கஷேத்ரஜ்யமிட்டி கஷேத்ரஜ்யத்தை மான் எது கஷேத்ரஜ்யோ ஞானம் ததேவ ஞானம். ஏன்னா ஆத்மாவுக்கும் அனாத்மாவும் அந்த பிரகதிக்கு வித்தியாசம் இருக்குன்னா அது எப்படி முமுட்சுவாகுது. அதனால புருஷார்த்தத்துக்கு சாதனமா அன்வயிக்கக்கூடிய ஞானம் எதுன்னு கேட்டா முதல்ல பிரகிருதிங்கிற அச்சித்து அந்த அச்சித்துல இருந்து சேதனாக தன்னை வேறுபடுத்தி அறிவது தானே. அதனால கேட்டக்கியத்தை ஞானம் ததேவ ஞானம். ததேவ ஞானம்னா அதுதான் புருஷார்த்தத்தோட வியாப்தமான ஞானம் என்பது மம மதம். இது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தான் பாஷ்யகாரன் இருக்கிற பாஷ்யம் அதுக்கு தாத்திரம் சொல்லிருக்கேன். எந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் பாஷ்யகாரர் 2.25 பக்கத்துக்கு பாஷ்யம் பண்ணி பார்த்துக்கவே முடியாது. அவர் அவரே பாஷ்யம் பண்ணாங்க அதுக்கு மேல 2 மடங்கு பாக்கி அதுக்கு தீக்க பண்ற. இந்த ஸ்லோகத்தை தாண்டிட்டோம்னா அப்புறம் சர்வதமான பயிற்சி நடுக்கிற இந்த உண்மைகளை நடுக்கிற வெறும் கேட்பான். இந்த ஸ்லோகத்தை நன்மை பார்க்கணும். இந்த ஸ்லோகத்தை தான் கீதையில கீதை முழுவதும் உள்ள பரமத இறக்கணும். இந்த ஸ்லோகத்தை தான் பண்ணிருக்கேன். ஸ்லோகத்த சாதனமும் பரமத நிராகரணமும் இந்த ஸ்லோகத்தை தான் அழுத்தமா ஆச்சரியமா. இந்த ஒரு ஸ்லோகத்தை அவ்வளவு பாரத்தையும் வச்சிருக்காரு. ஏன்னா இந்த ஒரு ஸ்லோகம் அவ்வளவு பாரத்தையும் தாங்க. இதுல என்ன பண்ணிருக்காருன்னா அத்வைதிகளோட தப்பத்துக்கு கைதிகளும் பிடிச்சிருக்கேன். இந்த 2 சப்தம் இதையும் எடுத்துட்டு அர்த்தம் சொல்லுது. இது கீழே போட்டு ஒரு டாக்டர்ல சொன்னா அது ஸ்லோகத்துக்கு பூர்ணார்த்தம் இல்லை அபூர்ணார்த்தம்.